சில பேர்லாம் ஆண்டவருக்கே உதவி செய்கிறீங்க, அவருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஒரு 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 கதை இப்படி சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் தூக்க முடியாத பாரத்தை தூக்கிக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இதில் சொல்லலாம், அன்னைக்கு மாட்டு வண்டின்னு சொன்னாங்க, இன்னைக்கு ஆட்டோன்னு சொல்கிறேன். ஒரு ஆட்டோக்காரர் வந்துட்டு இருக்கான், நல்ல இறக்கம் உள்ளவன். ஏறிக்கப்பா எங்கள் ஆட்டோவில் வெயிட் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி பின்னாடி ஏற்றிக்கிட்டான். ஆட்டோக்காரன் பாட்டில் ஓட்டிகிட்டு போயிருக்கான். ஆட்டோவில் ஏறிக்கிட்டு தலை மேலே மூட்டையை வச்சுக்கிட்டே இருந்துருக்கான். என்ன சொன்னாலும் தெரியுமா, அங்கே போய் நிறுத்தி ஆட்டோக்காரன், ஐயோ உனையத்தான் நான் பாரம் சுமந்துட்டு வரேன்னு தான் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டேன், நீ ஆட்டோவில் ஏறின பிற்பாடு அந்த மூட்டையை தலைமாடியே வச்சுட்டு இருக்கிறியே அப்படின்னு. அவன் சொன்னானா பரிதாபமா, சார் ரொம்ப நன்றி, என்னத்தான் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டீங்க, என் மூட்டை வேற உங்கள் ஆட்டோவுக்கு சுமந்தாக்கா ரொம்ப கஷ்டம் கொடுக்கறது வேண்டாம், அதனால் மூட்டையை நானே சுமந்துக்கிறேன், என்ன ஆட்டோ சுமந்தா போதும். இன்னைக்கு அப்படிதான் அநேகர். ஏசுன்னு சுமந்துக்கிட்டோம், ஆனால் பாரம்லாம் என்கிட்டயே இருக்கட்டும், கவலைலாம் என்கிட்டயே இருக்கட்டும், வேண்டாம் கொடுத்துடலாம். ஆமென். அவர் மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். என் இயேசு மாற்றிக்கொள்ள விரும்புகிறார், விசுவாசத்தோடு கூட மாற்றிக்கொள்ள விரும்புகிறார், அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று 2 கரங்களை மீட்டி அழைக்கிறார். ஆமென். வேதத்தின் ஆக்குனராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்துள்ளோம். நீரே எங்கள் தகப்பனாகவும் எங்கள் போதகராகவும் இருக்கிறீர். எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கற்றுத்தந்து உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க செய்யும். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். தகப்பனீர் பேசும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ண விரும்புகிறார். அவர் எவ்வாறு அவருடைய பலனை பற்றியும், அவர் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார், எவ்வாறு நாம் பலனடைய முடியும் என்பதை பற்றியும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்ம கடந்த நாட்களிலே பார்த்தோம், பரிசுத்த ஆவியினால் எப்படி நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் கூட அவரை துதிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் ஒரு பலன் உண்டாகிறது. நம்முடைய காரியங்கள் மீது ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை கர்த்தருடைய வல்லமை உண்டு பண்ணுகிறது என்பதை கூட நம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அதை நீங்கள் துதித்து அதனால் உண்டாக்குற அந்த வல்லமையை பெரும் பொழுது அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு ஃப்ரீடம் நம்மளுக்கு உண்டாகிறதை நாம் அனுபவிக்க முடியும். அதை நாம் கற்றுக்கொண்டு இருக்கோம். இந்த நாளிலும் கூட இந்த எப்படி நம்முடைய பலவீனங்கள் எப்படி நீக்கப்பட்டு நமக்கு எப்படி பலன் கொடுக்கப்படுகிறது, பலவீனங்கள் நீக்கப்பட்டு நமக்கு பலன் கொடுக்கப்படுது. நம்முடைய பலவீனங்கள் நமக்கு பல காரியங்களில் நாம் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த பலவீனங்கள் நீக்கப்பட்டு பலன் நமக்கு எப்படி கிடைக்கும் அதை நாம் அறிய போகிறோம். வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே இது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்பது மிகவும் அவசியம். ஏன்னா வேத வாக்கியத்தினால் ஜீவன் உண்டு என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு ஆசீர்வாத ஜபத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது, அதோடு கூட கவனிக்கிறதோடு கூட ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை கள்ளம் கபடம் இல்லாமல் சிறு பிள்ளைகளைப் போல நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தையின் சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலவீனங்கள் நமக்கு நீக்கப்பட்டு பலன் நமக்கு உண்டாகிறது அதை நாம் பார்க்க போகிறோம். வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க போகிறோம். நாம் கவனமாய் கேட்போம். வசனங்களை கேட்கிறதுக்கு கொஞ்சம் பாடுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஜெபிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வசனத்தை கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும், பல டிஸ்டர்புகள் உண்டாகும். ஏன் தெரியுமா? வசனம்தான் வாழ்வு. இந்த வாழ்வு வெற்றி உண்டாகிறதுக்கு இந்த வசனம் உள்ளத்தில் தங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படிப்பட்டதான சரீரமும் மாமிசமும் உலகமும் இந்த வசனத்துக்கு
நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதற்கும், கேட்கிறதற்கும், அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறதுக்கும், அறிக்கை பண்ணுகிறதற்கும், விசுவாசிக்கிறதற்கும் எப்பொழுதுமே இருக்கிற எதிர்ப்பு என்ன தெரியுமா? உலகம், மாமிசம், பிசாசு. எல்லாம் சொல்லுங்க, உலகம், மாமிசம், பிசாசு மூன்றுமே எப்பொழுதுமே இந்த வசனத்துக்கு எழுத்து திணிச்சிட்டு இருக்கும். இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறேன், இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரு, இருக்கவே முடியாது. அது எப்பொழுதுமே நாம் அவைகளோடு கூட நாம் எதிர்த்து நின்று பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நம் வசனங்களின் பக்கமாய் கேட்கிறவர்களாக, வசனத்தை தியானிக்கிறவர்களாக, வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியின் துணையை நாம் பெற்றுக்கொண்டு நாம் முன்னேறி செல்ல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17வது வசனம். அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு வியாதிகளை குணமாக்குகிறார், அங்கே இருக்கிற பேய்களை ஓட்டுகிறார், பல அற்புதங்களை செய்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது ஜனங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த வார்த்தை எழுதப்படுகிறது, அதை குறித்து இந்த வார்த்தை எழுதப்படுகிறது. மத்தேயு 8:17 எழுதியிருக்கிறார், அவர் தாமே, எல்லாம் சொல்லுங்க, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நம் உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதுதான். இந்த நமக்கு எப்படி நமக்கு தேவன் பலன் தருகிறார், எப்படி நமக்கு வெற்றி தருகிறார், எப்படி நம்மை உயர்த்துகிறார், எப்படி நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் தாமே ஏற்றுக்கொண்டு. எல்லாம் சொல்லி, அவர் தாமே ஏற்றுக்கொண்டு. இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் நமக்கு விளங்குகிறது. என்ன செய்தார்? அவர் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டார். அதற்கு நாம் கொடுத்த பலவீனத்தை அவர் எடுத்துக்கொண்டு, நம்மிடத்தில் இருந்த நோய்களை நாம் அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் அதை எடுத்துக்கொண்டு நமக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது என்னத்தை கொடுக்கிறாரு? அவர் என்னத்தை கொடுத்தாரா? பலவீனத்தை எடுத்துக்கிட்டு எதை கொடுத்தாரு? நோயை எடுத்துக்கிட்டு எதை கொடுத்தாரு? பாவத்தை எடுத்துக்கிட்டு எதை கொடுத்தாரு? யோசனை பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தேவன். ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு. அப்ப பல நேரங்களில் இது நமக்கு சரியாய் புரியறதே கிடையாது. அவர் ஏற்றுக்கொள்கிறார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு ஒரு ஒரு பரிமாற்றம் நடக்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பரிமாற்றம் நடக்கிறது, சிலுவையிலே ஒரு காரியம் நடக்கிறது, ஒரு பரிமாற்றம் நடக்கிறது. நம்முடைய தரித்திரத்தை என்ன பண்ணாரு? அவர் சுமந்து கொண்டார். நமக்கு என்னத்தை கொடுத்தாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இல்லையா? இது நடந்துச்சா நடக்கலையா? உங்க வாழ்க்கையில் இருந்த பாவத்தெல்லாம் சுமந்தது யாரு? இன்னைக்கு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறது யாரு? அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. பலவீனம் அப்படின்னு சொல்லும் பொழுது பல காரியங்கள் இந்த பலவீனத்திலே அடக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். இந்த மத்தேயு 8:17 ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு சொல்லுது இல்லையா? அப்போ அந்த ஏசாயாவுக்கு போவோம். நம்ம ஏசாயா 53வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் திறந்து வைத்துக் கொள்ளுங்க. ஏசாயா 53 அதிகாரத்தில் அது 12 வசனம் இருக்குது. குறைய ஒரு அந்த அத்தனை வசனத்தையுமே இந்த நேரத்தில் வாசித்துட்டு போகிறோம். நம்முடைய உள்ளத்தில் இது பதியும்படியாக எப்படி இங்கே மாற்றம் நடக்கிறது பாருங்க. இதைத்தான் நான் இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு 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 பரிமாற்றம் நடக்கிறது. ஒரு பரிமாற்றம் நம்மளுக்கு அதிலெல்லாம் பழக்கம் இருக்கும். இந்த பழைய சாமான்களை போட்டுட்டு புது சாமான் எடுக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பழசெல்லாம் நம்ம அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னாக்கா வாங்கி என்ன பண்றாரு? அந்த பழச தட்டி ஒடுக்கல் எடுத்து திருப்பியும் கொடுக்கறதுல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையன. ஆமென், அல்லேலூயா.
அப்ப நம்முடைய வாழ்க்கையை ஒரு தட்டி ஒடுக்கில் எடுத்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி வைக்கிறவர் அல்ல. உங்களையும் என்னையும் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு சரி பண்றது அப்படின்றது கிறிஸ்துவ வாழ்க்கையில இருந்தாலும் கூட சரி பண்றதை காட்டிலும் அவர் புது சிருஷ்டியை மாற்ற விரும்புகிறார். கொஞ்சம் கோபம் இருந்துச்சிங்க, கொஞ்சம் இப்ப பரவாயில்ல, அது ஆரம்ப காலத்தில் ஓகே. அப்படியே ஒரு 50 வருஷம் கழிச்சும் கூட அப்படியே இருக்க முடியாது. ஏன்னா புது சிருஷ்டியாய் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மறுரூபத்துக்கு நேராய் கடந்து போய்கொண்டிருக்கிறது தான் கிறிஸ்து வாழ்க்கையை தவிர கொஞ்சம் தேவலை அப்படின்னு சொல்றாங்களே, தேவலப்பட்ட வாழ்க்கை இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல. பீடி குடிச்சிட்டு இருந்தா இப்ப பீடி குடிக்காத இருக்கிறேன், சாராயம் குடிச்சிட்டு இருந்தா இப்ப சாராயம். இதுதான் கிறிஸ்து வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையில் மறுரூபத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார் தேவன். எப்படி புதிதாக்குறார்? என்னுடைய பலவைகளை எல்லாம் அவர் எடுத்துக்கொள்கிறார், என்னுடைய பலவீனத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொள்கிறார். ஏசாயா 53:1-12 வரலாம் நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்து மேல கண்களை வைத்து நீங்க உங்க மனதிலேயே நீங்க வாசித்துக்கிட்டே வாங்க. நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட இங்க கண்களை வைத்து அந்த வசனத்தை வாசித்துக்கிட்டே வாங்க. ஏசாயா 53:1 இதை வாசித்து முடிக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரும். இயேசு எப்படி எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு எண்ணத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி, என்னுடைய இதெல்லாம் நம்மகிட்ட இருந்ததெல்லாம் அவர் எடுத்திருக்காரு பாருங்க. அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எடுத்தது என்ன, அவர் நமக்கு கொடுத்தது என்ன, இது புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஒரு ஜெயமும் ஒரு ஆசீர்வாதமும் கடந்து வந்துவிடும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. முதலாவது இந்த 2வது வசனத்திலேயே ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். இயேசுவின் அழகு பல இடங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டில் இயேசுவின் அழகு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது, பல இடங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர்? அழகானவர், அவர் சௌந்தரியம் உள்ளவர், புறா கண்களை உடையவர், அப்படி வர்ணிக்கப்பட்டிருக்குது. இங்க ஒரு இயேசுவின் அழகை வர்ணிக்கப்பட்டிருக்குது. இளம் கிளையை போலும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலும் அவனுக்கு முன்பாக எவ்வளவு ஒரு அழகானவர். அப்படி எழுப்புறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே சொல்லுகிறது, அவருக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது அவர் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இருந்ததில்லை. அவர் கொடூரமாய் ஒரு மாதிரி ஒரு பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதவராய் மாற்றப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். எல்லாரும் சொல்லுங்க, மெய்யாகவே 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 என் பாடுகளை என் துக்கங்களை இயேசு சுமந்தார். நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு இந்து சகோதரனோடு நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் இப்படியாய் சொன்னான், ஐயோ பாவம், உங்க இயேசு சாமியை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. நல்லவர், அவரு நல்ல போதனைகள்லாம் செஞ்சாரு, ஜனங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சாரு, இப்படியே தாங்க நல்லவனை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சப்படுறாங்க. நல்லவனுக்கு காலமே இல்லை. என்னது இல்லை? எப்படி புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவை குறித்து எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்? இவர் ஒரு மனிதர்களிடத்தில் இருக்கிற பாவங்களையும் பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து கொண்டு அங்கிருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் பலனையும் தருகிறவர். இதற்காகத்தான் சிலுவைக்கு போனார் என்ற சத்தியம் மறைக்கப்பட்டு, ஐயோ பாவம், இயேசு நல்லவர், அவரை யாரோ பிடித்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இயேசுக்காக பரிதாபப்படுகிற கூட்டம் இன்றைக்கு உண்டு. இயேசு பார்த்து பாவம், இயேசுக்கு ஏதோ கொஞ்சம் உதவி பண்ணலாம், அதனால தான் இயேசுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒருத்தன் வரான், சிலுவையை கொஞ்ச நேரம் தூக்கிக்கிறதுக்கு அவனை பலவந்தப்படுத்தி சுமக்க வைக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, திரும்பவும் நானே சுமந்துக்கிறேன்னு இயேசு திரும்பவும் அவரே சுமந்துக்கிறாரு. ஒரு ஒரு அழுந்து கொண்டு ஒரு பெண்மணி வருகிறாங்க, சொல்கிறாரு, எனக்காக அழ வேண்டாம்ப்பா. இப்போ இயேசுக்காக நாம் ஒன்றும் பரிதாபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுக்காக பரிதாபப்படி உனக்காக அழ வேண்டாம், உனக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விசுவாசங்களை நாம் சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவர் பாடு அனுபவித்தார், புறக்கணிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார், விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. ஒரு 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 அந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த பாடுபட்டதான அந்த அந்த அவருடைய ரூபத்தை ஆராய்ச்சி பண்ண ஒரு ஆராய்ச்சியில் இப்படி சொல்லுகிறார்கள், உண்மையாகவே அவருடைய அந்த சிலுவையில் அறையப்பட்டிருந்த பொழுது அவரை அடித்து, சாட்டைகளால் அடித்து, முள்களினால் கிரீடத்தை சூட்டி, அவருடைய சித்திரவதை செய்து அவரை சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது யாருமே அதை கண் கொண்டு பார்க்க முடியாதாம். அவ்வளோ ஒரு அசிங்கமாய், கேவலமாய், குலைக்கப்பட்டவராய் அப்படிதான் எழுதப்பட்டது. அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, பார்க்கும் பொழுது யாருமே எடுத்து பார்க்க முடியாது. நிர்வாணமாய் அரைக்கப்பட்டிருக்கிறார். யாரு? அந்த அலங்கோல காட்சியை பார்க்க அவ்வளவு அவர் அசட்டை பண்ணி பெற்றிருந்தார். எதற்கு தெரியுமா? எதற்கு அந்த அளவுக்கு போனார் என்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பலவீனத்துக்கு பதிலாக பலனை தந்தார். அல்லேலூயா. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு போனும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போலவும், தன்னை மயக்கத்திரிக்கனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். எத்தனை இடத்துல பாருங்க, தாமே சுமந்தார், தாமே சுமந்தார், சுமத்தினார், மீறுதலில் பாதிக்கப்பட்டார். பிதா எல்லாருடைய நம்முடைய அக்கிரமம், பாவம், பலவீனங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். அவர் மேல் சுமத்தினார், சுமந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான ஒரு சத்தியம்! இயேசுவை குறித்து நாம் அறியும் பொழுது அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு பலன் கொடுக்கிறவர். அவர் சுமந்து கொண்டார். அவர் சுமந்து கொண்டு நமக்கு பலவீனங்களை சுமந்து கொண்டு பலனை தரு. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பலவீனங்களை குறித்து, அதனால்தான் பவுல் சொல்கிறான், என் பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னால், நான் பலவீனமாக இருக்கிற பொழுது அவருடைய பலன் எனக்குள் கடந்து வருகிறது. அவர் பலன், நான் பலவீனமாக இருக்கிற பொழுது அவர் என்ன பண்றாரு? இந்த உடன்படிக்கை நம்ம பண்ணியிருக்கிறோம், நான் உடன்படிக்கையின் பிள்ளையாக இருக்கிறேன், என் பலனை எடுத்துக்கா, என் சுகத்தை எடுத்துக்கா, என்னுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கா, என்னுடைய ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கா. புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே தகப்பன் சொல்லுகிறார், அந்த குமாரனை பார்த்து சொல்லுகிறார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
இயேசு என்னெல்லாம் சிலுவையில் சம்பாதித்தாரோ அத்தனையும் உங்களுக்கும் எனக்கும் சொந்தம். அதை நாம் சொந்தம், அதை உரிமை பாராட்டுகிறதும் அதை எடுத்துக்கொள்ளுகிறதும் நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் கூடும். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு பலவீனமான ஒரு மனுஷனை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, எப்படி மாற்றம் நடக்கிறது என்று சொல்லி. இப்படி இதுதான் இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளாகிற உங்களுக்கு எனக்கும் நடந்து கொண்டிருக்கிற காரியம். எதுவாக இருந்தாலும் அவர் எடுத்துக்கொண்டு அதை சரி பண்ணி செய்கிறதில்லை. அதற்கு பதிலாக பலவீனத்துக்கு பதிலாக பலன், வியாதிக்கு பதிலாக சுகம், துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம், சிறுமைக்கு பதிலாக மேன்மை, இப்படி மாற்றி கொடுக்கிறார். ஏன் இப்படி ஏதோ கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கிறவர்கள டோட்டலா மாற்றி விடுகிறார். பழையவளை ஒழித்து புதிய சிருஷ்டியாய் உன்னையும் என்னையும் அவர் மாற்றி இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த புது சிருஷ்டிக்குரிய சுபாவங்கள், தாழ்மைகள், அன்பு எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் பெருகுகிறதா இருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல எப்படி ஒரு பலவீனமான ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற சத்தியத்தை இங்கே தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6:11 எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 6:11, அது 11 16 வரலும் வாசிக்கிறேன், எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 11 16 வரலும் வேதாகம் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியசேரியனான யோவாசின் ஊரானாகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலின் மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானருக்கு கைக்கு தப்புவிக்கத்தக்கதாக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அதற்கு அவன், என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இப்போது மனசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். என்ன சொல்லப்படுகிறது? கிதியோனுக்கு பயந்து போய் ஒரு பலவீனப்பட்டவனாக, பலவீனம். பயம் என்னது? பயம் என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம். நாம் பயப்படும் பொழுது காரியங்களை சிறப்பாக செய்ய முடியாது. பார்த்துருக்குறீங்களா? நம் ஏதாவது ஒரு காரியத்துக்கு பயந்துட்டோம் அப்படின்னாக்கா சிறப்பாக செய்ய முடியாது. பிள்ளைகள் பரீட்சை எழுத போகிறாங்க, அந்த பரீட்சையில் எழுத போகும் பொழுது ஒரு பயம் வந்துருச்சுனாக்கா உண்மையாகவே அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்ததெல்லாம் அவங்களுக்கு மறந்துடும். பயம் வரும் பொழுது மறந்து போயிடும். பயம் நம்மை பலவீனப்படுத்துகிறது. பயமே ஒரு பலவீனம். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஆமென். பயப்படாதிருங்கள். நான் பயப்படக்கூடாது. ஏன் பயப்படாதிருங்கள் அப்படின்னா சொன்னா, சும்மா நான் எதுக்கும் பயப்படுறதில்லைங்க அப்படி சொல்றதில்ல. இயேசு இருப்பதினால் பயப்பட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பது, இயேசு
ஏன் பயப்பட மாட்டுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு சொல்லணும், இல்லைங்க நான் பயப்படுறதில்லைங்க, இதுக்கெல்லாம் பயப்படுறதில்ல, பரவாயில்ல. அப்படி இல்லை, சும்மா மனுஷனாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பயம் உண்டு. ஏன் பயம் இல்லைன்னாக்கா இயேசு கூட இருப்பதுனால். சீசரில் பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்கள் நான் தான், பயப்படாதீங்கள் நான் தான் வந்துட்டு இருக்கிறேன். கடல் மேலே யாரும் வந்துட்டு இருக்கிறது? அவங்க என்னன்னு பயப்படுறாங்க? ஏதோ ஒரு காற்று ஆவேசம் வருதுன்னு பயப்படுறாங்க. இயேசு சொல்றாரு, பயப்படாதிருங்கள் நான் தான். இப்ப நம்மளை பார்த்து உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள் நான் கூடவே இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். பயப்படாது இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப பயத்துக்கு பதிலாக வசனத்தின் அடிப்படையில் தைரியத்தை நமக்குள் அவர் உண்டாக்குகிறார். பயந்தவர்களை பயந்து போய் இவங்க பயந்து, இந்த கிதியோன் பயந்து, மீதியானிற்கு பயந்து ஒரு மறைவான இடத்துல போய் அந்த கோதுமைகளை அடித்து கொண்டிருக்கிறான். தப்புவிக்கத்தக்கதாக ஆலைக்கு சமீபமாக இதை போரடித்தான். அந்த இவங்களுக்கு விரோதிகளுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப பயம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனத்தை கொண்டு வருகிறது. ஒரு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு 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 மறைவான இடத்தில் ஒளிந்து கொள்ளும்படியாக அவனை செய்கிறது. அப்ப இந்த தூதன் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு பொழுது இவன் சொல்றான், இவன் பேசுறதெல்லாம் என்ன சொல்றான்? இவன் பலவீனத்தை தான் பேசுறான். நான் சின்ன குடும்பம், நான் சிறியவன், இந்த பலவீனத்தை தான் பேசுறான். அப்ப அவர் சொல்றாரு, நீ எப்படி போ சொல்றாரு. அப்பொழுது அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆமென், எல்லாம் சொல்லுங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்ப எவ்வளவு பலன் இருக்குது அவனுக்கு? அந்த கீழே சொல்லும் பொழுது உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போனா அவனுக்கு பலம் தான் இல்லையே கொஞ்சம் கூடமே. அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அந்த பலன் எங்கிருந்து வந்தது? ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானிய கூட்டத்தையே முறியடிப்ப. அந்த பலன் யாரால் கொடுக்கப்படுகிறது? தேவனால் கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அப்படியே சீஷர்கள் பயந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு சொல்றான், பயத்தினால எவ்வளவு ஒரு பலவீனம் படுங்க, ஆண்டவருக்காக எல்லா விதத்திலையும் முன்னாடி பேசணும், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிந்தும் விசுவாசத்தும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்பாட்டை பெற்ற பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பயந்து நான் அவரை அவர் தெரியவே தெரியாது என்று மறுதளிக்கிறான். இயேசு எனக்கு தெரியவே தெரியாது மறுதளிக்கிறான். அது மாத்திரமல்ல, போய் அந்த யூதர்களுக்கு பயந்தினால் ஒளிந்து கொண்டு அறையை பூட்டி கொண்டு உள்ளே ஜெபம் பண்ணி கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வருகிறது. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் கொடுக்கப்படுகிறது. பயத்தை முற்றிலும் அவர் ஏற்றுக்கொண்டு பயத்தை முற்றிலும் எடுத்து போட்டுவிட்டு அந்த பலன் எதை தருகிறது? ஒரு தைரியத்தை தருகிறது. ஹல்லேலூயா. தேவனால் கொடுக்கப்படுகிற பலன், தேவனால் கொடுக்கப்படுகிற தைரியம் வெறும் ஏதோ மனுஷன் கொடுக்கிற அறிவினால் வருகிற தைரியமோ, ஆலோசனையினால் வருகிற தைரியமோ, பணத்தினால் வருகிற தைரியமோ, தங்களுடைய திறமையினால் வருகிற தைரியமோ, பணத்தினால் நம்முடைய சம்பாதித்தினால் வருகிற தைரியமோ அல்ல. அவர் வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமையினால் வருகிற தைரியம் உங்களையும் என்னையும் வெற்றியாய் வாழ வைக்கும். ஆமென். அவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ. அவனுக்கு இருக்கிற பலன் என்னங்க? ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பலன் என்னது? இன்னொரு மனுஷனை கூட எதிர்த்து நிற்கலாம், அவ்வளவுதான். ஆனா இங்க அவனுக்கு கிதியோனுக்கு ஒரு பலன் கொடுக்கப்படுகிறது. அவன் பலவீனன் என்று சொல்லுகிறான், சிறிய குடும்பம் என்று சொல்லுகிறான், சிறியவன் என்று சொல்லுகிறான், பயந்தவனாய் இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு பலன் கொடுக்கப்படுகிறது. அது எப்பேற்பட்ட பலன்? மீதியானியரை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல முறியடிக்கிற பலன் தான் தேவன் கொடுக்கிற பலன். ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே எதை மேற்கொள்ள முடியலையோ, உங்க பலத்துல என் பலத்துல மேற்கொள்ள முடியலையோ, அதுக்கு அங்கிருந்து மாற்றம் நடக்கிறது. உங்களுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அங்கிருந்து பலன் கொடுக்கப்படுகிறது. வியாதியை எடுத்துக்கொண்டிருக்கிறார், சுகம் நமக்கு பூர்ணமாய் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் சங்கீதக்காரன் எல்லா பகுதிகளிலும் சொல்லுகிறான், கர்த்தர் என் பலன் என்று சொல்லுகிறான், என் ரட்சிப்பு என்று சொல்கிறான். கர்த்தரை பற்றி
கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கிறாருன்னு சொல்லி வர்ணிச்சதுல தாவீது போல யாருமே வர்ணிச்சிருக்க முடியாது. அவ்வளவாய் வர்ணிக்கிறான். அதனால்தான் சங்கீதத்தை நீங்க வாசித்து பாருங்க, அடிக்கடி சங்கீதத்தை வாசிங்க. சும்மா வாசிக்கும் பொழுதே நம்மளுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். சங்கீதம் 18:1 ஒரு சில வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. சங்கீதம் 18:1, என் பலனாகி கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். அப்ப அவனுடைய பலனா யாரை பார்த்தான்? அவனுடைய பலனா சங்கீதக்காரன் யாரை பார்க்கிறான்? கர்த்தர் தான் என் பலன் அப்படின்னு பார்க்கிறான். எல்லாம் சொல்ல, என் பலனாகி கர்த்தாவே, என் பலனாகி கர்த்தாவே, என் பலனாகி கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 52:7, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். தேவனை தன் பலனாக எண்ணாமல், நன்றாய் புரிந்து கொள்ளுங்க நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பலன் நிற்கிறோம் அப்படின்னாக்கா, வாழ்கிறோம் அப்படின்னாக்கா, அது அவர்தான், அவருடைய பலத்தில் தான். ஆகவே தான் அவரை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என் பலன். தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கு நமக்கு கொடுக்கிறதா, நமக்கு வருகிறதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், தேவன் கொடுக்கிறதான பொருட்கள், அதன் மேல கூட நம்முடைய நம்பிக்கையை வைத்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார், என்னை காட்டிலும், என்னை விட மனைவியை, பிள்ளைகளை, உறவுகளை, இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை, அவர் கொடுத்ததான ஐஸ்வர்யத்தை, வீட்டை, நமக்கு இருக்கிறதான எந்த ஒரு நன்மைகள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும், எந்த நன்மைகள் மீதும் நம்முடைய உள்ளம் நம்பிக்கை வைத்து விடக்கூடாது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது விக்கிரக ஆராதனை என்றே சொல்லுகிறது. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை மாத்திரம் நம் பலனாக எண்ண வேண்டும். அல்லேலூயா. தேவனை தன் பலனாக எண்ண வேண்டும். தாவீது அதனால் தான் தேவன் என் பலன் என்று சொல்லுகிறான். தேவன் தான் என் பலன், தேவன் தான் என் ஐஸ்வர்யம், தேவன் தான் என் சமாதானம், தேவன் தான் என் சந்தோஷம், தேவன் தான் என் அடைக்கலம், தேவன் தான் என் ஆதாரம். அனைத்து நன்மைகளுக்கும் ஆதாரம் அவர்தான். அவரை கனம் பண்ண என் வாழ்க்கையில், என் இருதயத்தில், என் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு முதலிடம் கொடுக்க நான் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவரை காட்டிலும் விசேஷமானதும் மேன்மையானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே கிடையாது. அவர்தான் எனக்கு எல்லாம் என்று தன்னை முற்றிலும் அவருக்கு ஒப்பு கொடுப்பதைத்தான் அவர் விரும்புகிறார். அதில் தான் உண்மையான பலன் இருக்கிறது. சங்கீதம் 81:1, நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய பலனாகிய தேவன். எப்படி வரும்? பலனாகிய தேவன், இயேசுதான் பலன். சங்கீதம் 84:5 அதுலேயும் அப்படிதான் சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், நாம் பலன் கொள்ளுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், எனக்கு சிலுவையே பற்றி அன்றி வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு தெரியாது. மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. சிலுவையை பற்றி அல்லாமல் மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? எனக்கு இருக்கிற அறிவு, எனக்கு இருக்கிற ஆற்றல், எனக்கு இருக்கிறதான எல்லாவற்றை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். கர்த்தரில் என் பலன், அவரே என் பலன். உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன், அவரில் தான் நாம் பலன் கொள்ள வேண்டும். யோவேல் 3:10 இங்கு சொல்றார் தேவன் தம்முடைய வார்த்தையில், ஆவியான மூலமாக எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தையில் வாயை திறந்து சொல்றாரு பாருங்க. யோவேல் 3:10 அருமையான ஒரு வாக்கு தத்துவம். அவர் சொல்லுகிறார், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. எல்லாரும் சொல்லுங்க, நான் பலவான், நான் பலவான். என் பலவீனத்தை கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து கொண்டு எனக்கு பலன் தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மாற்றம் நடந்து விட்டது, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மாற்றம் நடந்து விட்டது. பலவீனத்தை அவர் சுமந்து கொண்டார், நமக்கு பலனை தந்து விட்டார். இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், இதை நாம்
ஏற்றுக்கொள்கிறது, விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, பலவீனனும் தன்னை பலவான் என்று நினைத்து கொண்டு வாயை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருப்பானாக. இன்னும் நான் எப்படிதான் சொல்லட்டும்? இன்னும் எப்படிதான் உங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார்? பலவீனனும் தன்னை என்னால ஒண்ணும் முடியலைங்க, மண்டையே பொழக்குதுங்க, இடுப்பே ஒடியுதுங்க, வவுத்துவே நோவுதுங்க, ஒன்றும் முடியலைங்க, குளிருங்க, வெயிலுங்க, வெயில் அடிச்சா வெயிலுங்க, குளிர்னா குளிருங்க, வாத்தனோங்க, வியாதி வந்தா வியாதிங்க, பிரச்சனை வந்தா பிரச்சனைங்க, கஷ்டம் வந்தா கஷ்டங்க, வறுமை வந்தா வறுமைங்க, பெருமை வந்தா பெருமைங்க. சொல்வானாக. அப்படிதானே எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குது? சொல்வானாக. என்னத்தை சொல்றீங்க? என்னத்தை சொல்ல சொல்லி வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. சொல்லுங்க. சொல்வானாக. இன்னைக்கு போய் சாயங்காலம் வரணும், எதை சொல்றீங்க நல்லா யோசித்து பாருங்க. வீட்டில் போனோம், பசிங்க, அது யாருக்கு தெரியாதுங்க. பசிக்கிறவனும் நான் திருப்தி அடைந்துள்ளேன் என்று சொல்வானாக. நீங்க எதை சொல்றீங்களோ அது பாருங்க பாதிப்பு உண்டு பண்ணுது. தெரியுமா உங்களுக்கு? அநேகருக்கு இது புரியுதே இல்லை. எதை சொல்றீங்க? ஒரு 3 தடவை ஒன்று சொல்லிருங்க பாருங்க, ரொம்ப ஒத்த பசி, என்ன பசி தாங்க முடியல அப்படின்னு 3 தடவை சொல்லிவிடுங்க. அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட சாப்பிடாத உங்களால் இருக்க முடியாது. அதனால தான் பசி குறித்து நான் பேசுறதே இல்லை. அப்படி நெருப்பாட்டம் பசி. சில பேர் சொல்லுவாங்க நெருப்பாட்டம் பசிக்குது, செத்து போற மாதிரி பேசிக்குது. அப்புறம் பிரச்சனை வந்துச்சுனாக்கா அப்படி செத்து போற மாதிரி இருக்குது. அப்ப என்ன பண்ண பிசாசு? ஆமாமல்ல, சாவு சீக்கிரம். இங்க என்ன சொல்லுது? மாற்றத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்றது? பலவீனன் தன்னை பலவான் என்று. என்ன இயேசு பொய் சொல்றாரா? கர்த்தர் பொய் சொல்றாரா? என்ன சொல்ற? நடந்து இருக்குதுங்க. பலவீனன் தன்னை பலவான் என்று எதை நிமித்தம் சொல்றான்? சிலுவையில் மாற்றம் நடந்து விட்டதே. ஆகவே தைரியமாய் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நீங்க சொன்னாதான் நடக்கும். சில நேரத்தில் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது, அறிக்கை பண்ண வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. பிலிப்பியர் 4:13 அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக ஆவியானவர் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்த்திட்டு சொல்லுமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யோவேல் 3:10 அதைத்தான் சொல்றாரு. பலவீனா இருந்தா பலவீனம் சொல்லிட்டு தெரியாத, கஷ்டம் தான் கஷ்டம் சொல்லிட்டு தெரியாத, பிரச்சனைனா பிரச்சனை சொல்லிட்டு தெரியாத. ஒரு காரியம் தெரியுமா? இது எனக்கு எப்படி சொல்றது நினைவுக்கு வருது. பிசாசுக்கு நம்முடைய மனதில் இருக்குத அது தெரியாது. தெரியுமா? பிசாசுக்கு தெரியுமா? மனதின் யோசனைகளும் நினைவுகளையும் பிசாசு அறிகிறது முடியுமா? முடியாது. ஆனா மனதின் யோசனைகளின் நினைவுகளையும் தேவன் அறிவார். அப்ப எப்படிங்க உங்க வீட்டுல பிரச்சனை, உங்களுக்கு வவுத்து பசிக்குது, உங்களுக்கு உடம்பு நோவுது, உங்களுக்கு கை கால் நோவுது, உங்களுக்கு இடுப்பு நோவுதுன்னு பிசாசு எப்படி தெரிஞ்சு அதுக்கு அவன் சப்போர்ட் பண்றான்? எப்படி சப்போர்ட் பண்றான்? ஆமா, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? வாயில சொன்னாதான் அவது இருக்க மாட்டேறதுல இருக்க மாட்டோம். சரி, நாமளும் கொஞ்சம் அது கூட பூஸ்ட் கொடுக்கலாம், நாமளும் கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சப்போர்ட் பண்ணி அதை என்ன பண்றான்? சின்னத்தை நம்ம ஊதி பெருசாக்குறான். ஆகவே தான் வாயில சொல்லும் பொழுது பலவீனமா இருக்குதா, கிறிஸ்துக்குள் நான் பலவான். நோய் அப்படி இடுப்பு ரொம்ப வலியா இருக்குதா,
சிலுவையில் இயேசு என் வியாதிகளை சுமந்து கொண்டாருன்னா என்னது? வியாதிகளை சுமந்து கொண்டாருன்னு சொல்றான் இவன். ஒண்ணுமே இல்லையா? அப்ப இவங்ககிட்ட கொண்டு போய் நம்முடைய சரக்கு வேகாது. ஆகவே இவங்ககிட்ட கொண்டு போய் நோயையோ பலவீனத்தையோ போட முடியாது. அவன் ஓடி போயிடுவான். இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொன்னாக்கா நான் ஐயோ கொஞ்சம் தலை நோவுதுன்னு 2 தக்க 3 தக்க சொல்லவே கூடாதுன்னு சொல்லலை. தயவு தப்பாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. போய் டாக்டர்கிட்ட நம்முடைய வியாதிகளை சொல்லணும், மனைவி கிட்ட சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும், பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும், ஜெபிக்கிறவங்கிட்ட சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும். அதை நான் சொல்லலை. அதையே தியானிக்கிறத பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் தியானிக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வாயில சொல்லி அதை பிசாசுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. எல்லாம் சொல்லுங்களேன், வாயில சொல்லி பிசாசுக்கு தெரியப்படுத்த மாட்டேன். வேற என்கிட்ட சொல்லும் போது கூட கேட்டுக்குவான். ஆனால் ஜெபிக்கிறதுக்காக, ட்ரீட்மெண்ட்டுக்காக, ஆலோசனைக்காக நாம் சொல்ல வேண்டியது அளவாக சொல்லலாம், சொல்லுகிறது தவறு இல்லை. ஆனால் பெரும்பாலும் வசனத்தின் அடிப்படையில் மாற்றப்பட்டிருக்கிறதை விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொள்ள போறார் பலவீனத்தை. அதற்கு முன்னாடியே அவர் வாழ்ந்த பொழுது ஒரு பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்குறார் ஒரு ஒரு பெண்ணை. அந்த சம்பவத்தை லூக்கா 13 அதிகாரத்தில் வாசிக்கலாம். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். லூக்கா 13 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 11 வசனம் 13 வசனம் வரலாம். லூக்கா 13 11 13. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பலவீனப்படுத்தும் ஆவி. இப்ப பலவீனப்படுத்துற ஆவி இருக்குதா? இருக்குது. பலவீனப்படுத்துகிற ஆவி இருக்குது. ஒரு மனுஷனை பலவீனப்படுத்துது, மனதளவில் பலவீனப்படுத்துது, சரீரத்தையும் பலவீனப்படுத்துது, ஆத்மாவில் சோர்ந்து போக பண்ணுது. பலவீனப்படுத்துகிற ஆவிக்கு இடம் கொடுத்தா அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி என்னென்னலாம் அதுக்கு செய்யறதுக்கு வல்லமை உண்டோ, செய்ய முடியுமோ, அதையெல்லாம் செய்யுது. அப்ப இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியே இயேசு பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். இங்க ஒரு மாற்றம் நடக்கிறது. பலவீனத்தை எடுத்து விட்டார். பலவீனத்தை எடுத்து விட்டு அங்க என்ன போகணும்? பலன் போகணும். அப்ப பலனை அவர் தருகிறார். அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய், பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய், இப்ப நான் உனக்குள் பலனை தருகிறேன். அவர் மேல் கைகளை வைத்தார். கைகளை வைத்த பொழுது என்ன நடந்தது? பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய்ன்னு சொல்லும் பொழுது பலவீனம் வெளியே வந்துருச்சு. ஓகேவா? அப்ப கைகளை வைத்த பொழுது என்ன நடந்தது? பலன் அவளுக்குள் பாய்ந்து சென்றது. எல்லாம் சொல்லுங்க, பலன் இயேசுவின் கையின் மூலமாக அந்த ஸ்திரீக்குள் பிரவேசித்தது. உடனே அவள் நிமிர்ந்தாள். ஆமென். உடனே பலன் வரும் பொழுது தலை நிமிர முடியும். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தலை குனிந்து நிற்க வேண்டியவர்கள் அல்ல. இயேசு நம்முடைய அந்த வெட்கத்தையும் நம்முடைய பலவீனத்தையும் அவர் சுமந்து கொண்டதுனால இன்றைக்கு நாம் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. தலை நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். ஆகவே சும்மா வெக்கப்பட்டோ கூனி குறுகி ஒடுங்கி பலவீனப்படுகிற ஆவிக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்கள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவேன். நல்லா உட்காருங்க, தைரியமா அப்படி நல்லா ஸ்டடியாக உட்காந்து தலை நிமிர்ந்து. என்னத்துக்கு அப்படி பயந்து கூனி குறுகி? ஏன்னாக்கா அவன் பிசாசுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, பலவீனப்படுத்துகிற ஆவிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? இயேசுக்கு சப்போர்ட் பண்ணி இயேசுவின் பலனை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது ஒரு காரியம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பலத்தின் மேல் பலன் அடையுங்க. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது என்ன நடக்குது? கொஞ்சம் பலன் அவளுக்குள்ள கொடுத்துட்டாரு. ஆண்டோடைய பலன் அவளுக்குள்ள போயிடுச்சு. தேவனை மகிமைப்படுத்துறா. பலத்தின் மேல் பலன். ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை. பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை. லூக்கா 8வது அதிகாரத்தில் கூட இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறேன் பாருங்க.
நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி. லூக்கா 8:43 எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 8:43 48 எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்திற்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவள் பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்க என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து பலன் வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். மாற்றம் நடந்து விட்டது. பலவீனப்பட்ட ஒரு ஸ்திரீ, உதிர போக்கினால் இருந்த ஸ்திரீ, எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பலவீனம் போகலிங்க. இங்க ஒரு மாற்றம் நடக்கிறது. என்னது? என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்பொழுது அவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்டதை காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அறிவித்தாள். அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? மாற்றம் பண்ணிக்கலாமா? மாற்றிக்கலாமா? இயேசுகிட்ட உங்களுடைய பலவீனத்தை கொடுத்துடலாமா? பலனை எடுத்துக்கலாமா? அவர்கிட்ட வல்லமை வருமா? விசுவாசத்தை வருமா? நம்பனா வருமா? அந்த பெரும்பாடு ஸ்திரிக்கு வந்துச்சா? நம்பி இயேசு தொட்டாளா? வசனத்தை விசுவாசித்தாளா? இயேசு தொட்ட பொழுது வல்லமை வந்துச்சா? பலவீனம் நீங்கிச்சா? பலன் உண்டாச்சா? இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு நடக்குமா? ஆமென். ஹல்லேலூயா. நடக்குங்க. அவருக்கு திரளான வல்லமை உண்டு. அன்னைக்கு உயிரோடு இருந்தார். உயிரோடு இருக்கும் பொழுதே மாற்றிக்கொண்டார். பலவீனத்தை கொடுத்துருமா? பலவீனம் தர. ஆனா அதை உறுதிப்படுத்தும்படியாக சிலுவைக்கு போனார். சிலுவையில் போய் மாற்றத்தை அவர் உறுதிப்படுத்தி விட்டார். கிரயம் கொடுத்து விட்டார். பாடும்போது பாடணும் இல்லையா? ராஜா இயேசு ஜீவிக்கின்றார். ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார். ரத்தம் கிரயம் கொடுத்து விட்டார். மாற்றத்துக்கு எந்த ஒரு தவணையுமே கிடையாது. இன்றைக்கே மாற்றலாம். இன்னைக்கு பழசு இருந்தால் எடுத்து கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கலாம். ரெடியாக இருக்குது. எப்பொழுதுமே 24/7 உங்களுடைய மாற்றத்துக்கான நேரங்களாக இருக்கிறது. எப்பொழுது என்றாலும் மாற்றிக்கொள்ளலாம். எப்பொழுது என்றாலும் மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் அவரை தொட்டால் போதும். சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. எல்லாம் சொல்ல, கர்த்தர் மேல் என் பாரத்தை வைக்கிறேன், நான் ஃப்ரீயா இருக்கிறேன். பெரிய இன்னைக்கு பயங்கரமான பாரத்தை கொண்டு வந்து மனுஷனுடைய உள்ளத்துல போட்டு அப்படியே கூடி குறுகி இன்னைக்கு ஏன் ஜெபிக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அதிகமான பாரம். உலகத்துல இருக்கிறவன் ஜாலியா இருக்கிறான், ஜாலியா போறான், பாவம் பண்றான், ஜாலியா இருக்கிறான். அவனை குறித்து கண்டுக்கிறதே கிடையாது பிசாசு. ஆனா பயங்கர பாரம். எதை குடிப்போம், எதை உண்போம், எதை செய்வோம், பாரத்தை கொண்டு வந்து போடுறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, நீ ஃப்ரீயா இரு. அல்லேலூயா. பிள்ளை பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, குடும்ப பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, உன்னுடைய கடன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, நீ ஃப்ரீயா இரு, நான் உன்னை நடத்துவேன், அற்புதம் செய்வேன்னு நம்பு, விசுவாசி, வல்லமையை நான் அனுப்புகிறேன். ஆமென். விசுவாசத்தோடு தொட்டால், இயேசு சொல்லும் பொழுது சொல்றார், உன் விசுவாசம் உன்னை பலப்படுத்தினது. சொல்லுங்க, பலப்படுத்தினது உன் விசுவாசம். இன்னைக்கு சொல்லுங்க, என் விசுவாசம் என்னை என்னுடைய எல்லா பலவீன பகுதியிலிருந்து தூக்குகிறதா இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து பலனை எனக்குள் வரவழைக்கிற வாய்க்கால் என்னுடைய விசுவாசம். இன்னும் கொஞ்சம் மேல போய் 1 பேதுரு 5:7 புதிய ஏற்பாட்டில் சிலுவையின் மரணத்துக்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். சிலுவை மரணத்துக்கு முன்பதாகவே சங்கீதத்தில் 55:22 பரிசுத்த ஆவியானவர் எழுதின வார்த்தை தான், உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லி எழுதப்பட்டதை நாம் விசுவாசிக்கிறோம்.
1 பேதுரு 5:7 புதிய ஏற்பாட்டில் இந்த மாற்றங்கள் நடந்து விட்டது. இதை விசுவாசிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். ஆமென், ஹல்லேலூயா. யார் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார். ஆமென். அவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அவர் நம்மை விசாரிக்கிறார். விசாரிக்கிறதுனால என்ன பண்ணு, உன்னுடைய காணிக்கை கொண்டாந்து அவருக்கு வச்சிரு. முன்னாடி இருக்கிறது அப்படித்தானே இருக்குது. நான் ஒரு பாதி வசனத்தை சொன்னா மீதி வசனத்தையாவது வாயை திறந்து சொல்லுங்களே. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க, எனக்கு பிரயோஜனமா இருக்க. 1 பேதுரு 5:7 எல்லாருமே வாசிக்கலாமே. வாசிக்கலாமா? 1 2 3. அவர் உங்களை, அப்பாடா, இதெல்லாம் என்னத்துக்கு பாஸ்டர்? நீங்க ஒரு ஜோம் பண்ணீங்களா கவலை நீங்கி போயிருது இல்லையா? மாத்திர பிரசங்கலாம் என்னத்துக்கு? அப்படிதான் கேட்குறாங்க எனக்கு. நீங்க ஒரு ஜோம் பண்ணிருங்க, என் கவலைலாம் நீங்க போயிட்டோம். இவ்வளவு நேரம் ஏன் கத்தி கத்தி பிரசங்கம் பண்றீங்க? ஜெபம் பண்ணுங்க, என் கவலை நீங்கிட்டோம். ஜெபம் பண்ணுங்க, என் பாரம் நீங்கிட்டோம். ஜெபம் பண்ணுங்க, என் வியாதி நீங்கிட்டோம். நாங்க மாத்திரம் விடவே மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? நாங்க மாத்திரம் எங்க கவலையையும் எங்க பாரத்தையும் எங்களுடைய எல்லா விதமான வெயிட்டையும் நாங்களே தான் தூக்குவோம். அவருக்கே கஷ்டம் கொடுக்கணும். சில பேர்லாம் ஆண்டவருக்கே உதவி செய்யறீங்க, அவருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஒரு 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 கதை இப்படி சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் தூக்க முடியாத பாரத்தை தூக்கிக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறான். ஒரு இன்னைக்கு இதில் சொல்லலாம், அன்னைக்கு மாட்டு வண்டின்னு சொன்னாங்க, இன்னைக்கு ஆட்டோன்னு சொல்கிறேன். ஒரு ஆட்டோக்காரர் வந்துட்டு இருக்கான், நல்ல இறக்கம் உள்ளவன். ஏறிக்கப்பா எங்கள் ஆட்டோவில் வெயிட் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி பின்னாடி ஏற்றிக்கிட்டான். ஆட்டோக்காரன் பாட்டில் ஓட்டிகிட்டு போயிருக்கான். ஆட்டோவில் ஏறிக்கிட்டு தலை மேலே மூட்டையை வச்சுக்கிட்டே இருந்துருக்கான். என்ன சொன்னாலும் தெரியுமா? அங்கே போய் நிறுத்தி ஆட்டோக்காரன், ஐயோ உனையத்தான் நான் பாரம் சுமந்துட்டு வரேன்னு தான் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டேன். நீ ஆட்டோவில் ஏறின பிற்பாடு அந்த மூட்டையை தலைமாடியே வச்சுட்டு இருக்கிறியே அப்படின்னு. அவன் சொன்னானா பரிதாபமா, சார் ரொம்ப நன்றி, என்னத்தான் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டீங்க, என் மூட்டை வேற உங்களுக்கு ஆட்டோவில் என் மூட்டை வேற உங்கள் ஆட்டோவுக்கு சுமந்தாக்கா ரொம்ப கஷ்டம் கொடுக்கறது வேண்டாம், அதனால் மூட்டையை நானே சுமந்துக்கிறேன், என்ன ஆட்டோ சுமந்தா போதும். இன்னைக்கு அப்படிதான் அநேகர். ஏசுன்னு சுமந்துக்கிட்டோம், ஆனால் பாரம்லாம் என்கிட்டயே இருக்கட்டும், கவலைலாம் என்கிட்டயே இருக்கட்டும். ஏசு என்ன சுமந்துக்கிட்டோம், நான் வைக்க மாட்டேன் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய். நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், நான் உண்மைன்னு தான் இருப்பேன். நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாட்டேன், நான் விசுவாசிக்கிறதுலாம் கொஞ்சம் இப்படிலாம் பண்ண மாட்டேன். நீ ஏசு என்ன சுமந்துக்கிட்டா போதும் விடப்பா. அப்புறம் ஏசு ஜனத்துக்கு கொண்டு போய் இந்த பாரத்துக்கு இடத்தெல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கவலையெல்லாம் கோப்படிச்சுக்கிட்டு வேண்டாம், கொடுத்துடலாம். ஆமென். அவர் மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். என் இயேசு மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். விசுவாசத்தோடு கூட மாற்றிக்கொள்ள விரும்புகிறார், அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று 2 கரங்களை மீட்டி அழைக்கிறார். ஆமென். விசுவாசிப்போம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர் 4:6, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 எல்லாம் தெரியப்படுத்துங்கள், 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 தெரியப்படுத்துங்கள். எல்லாம் சொல்லுங்க, தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்துறீங்களா? சில பேருக்கு என்ன தெரியுமா, இப்போ இந்த ஆட்டோவில் மூட்டை தூக்கிட்டு வெயிட்டில் தலைமால வச்சுட்டு இருந்த கதை மாதிரி என்னத்தை சொல்லணுன்னே தெரியாது ஆண்டவர்கிட்ட. என்னத்துக்காக சொல்லணுன்னே தெரியாது. என்ன பாரம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னே தெரியாது. சில நேரத்தில் ஏதோ தெரியலங்க, எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு பாரமாக்குது அப்படின்னு போட்டு கேட்டுருக்காங்களா யாராவது? என்கிட்ட நிறைய பேர் எப்படி வராங்க, என்னன்னு தெரியலீங்க, மனசுல ஒரே பாரமாக்குது, என்னன்னு தெரியலீங்க, ஒரே கவலையாக்குது, என்னன்னு தெரியலீங்க, ஒரே பிரச்சனையா இருக்குது. ஆனா என்னன்னு தெரியல. தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? தெரியப்படுத்திடுவோமே. தெரிஞ்சா தெரியப்படுத்தி விடுவனே. தெரிஞ்சா இயேசுக்கு தெரியப்படுத்தி விடுவனே. தெரியாதே, என்னத்தால் இந்த பாரம், என்னத்தால் இந்த கலக்கம், என்னத்தால் இந்த புலம்பல், என்னத்தால் இந்த வேதனை, எனக்கு தெரியல, என் புத்திக்கு எட்டல, என் அறிவுக்கு எட்டல, எனக்கு என்னன்னு புரியல. அப்படி இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு. எல்லாரும் அப்படி இருக்கிறோம். தெரிஞ்சா தெரியப்படுத்துற, இத்தான் ஒரே பிரச்சனைன்னு காமிச்சிருவேன், அவர்கிட்ட மாற்றிக்குவேனே. தெரியல, தெரியாது இருக்கிறதுனாலதான், தெரியாது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனாலதான்
தெரியாத காரியங்கள், அறியாத காரியங்கள், புரியாத காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனுடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8:26. ரோமர் 8:26. ரோமர் 8:26 என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:26 எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8:26 என்ன சொல்லுகிறது? அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார்களா சொல்லுங்க. எனது பலவீனத்தில் எனக்கு உதவி செய்கிறார். அப்ப எனக்கு ஒரு பலவீனம், இது பிசாசினால வந்துச்சா, மனுஷனால வந்துச்சா, பாஸ்டால வந்துச்சா, பாஸ்டம்மானால வந்துச்சா, விசுவாசியினால் வந்துச்சா, சபையாரால வந்துச்சா, என் பக்கத்து வீட்டுக்காரனால வந்துச்சா, சொந்தத்தால் வந்துச்சா, செய்வினியினால் வந்து எதுவுமே தெரியல. எனக்கு பலவீனம் இருக்குது, ஆனா அதனால புரியல. எப்படி தெரிஞ்சா நான் அவர்கிட்ட தெரியப்படுத்திடுவேன். தெரியலன்னு சொல்லும் பொழுது எல்லாம் சொல்லும், எனது பலவீனத்தில், எனது அறியாமையில் எனக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏற்றபடி எனக்கு ஜெபிக்கவே தெரியல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை கண்டிப்பா மாற்றிக்கொள்ளலாம், பிரச்சனையை மாற்றிக்கொள்ளலாம். நம்ம பிரச்சனையை மாற்றிக்கொள்கிறதுக்கான ஒரு வழி இருந்தாலும் கூட நாம் என்ன செய்கிறது இல்லை, அந்த பிரச்சனையை அவரிடத்தில் ஏற்றபடி கொண்டு போய் வைத்து ஜெபிக்கிறதற்கு அறியாது இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு அறியாது இருக்கிறேன். ஆவியானவரே எனக்குள் இருந்து என் நாவை கொண்டு என் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தி என் பலவீனங்கள் நீக்கி எனக்குள் பலன் உண்டாக, ஒரு மாற்றம் உண்டாக, துக்கம் நீங்க, வியாதி நீங்க, பிரச்சனை நீங்க, எனக்கு நீ உதவி செய்வீராக. எழுந்து நிற்போம், அவர்கிட்டயே உதவி கேட்போம். அவர்தான் நம்மை பலவீனங்களை நீக்குகிறவர், அவர்தான் பலப்படுத்துகிறவர், அவர்தான் உதவி செய்கிறவர், அவர்தான் தேற்றரவாளன், அவர்தான் நம்மை வேண்டிக் கொள்ளும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிற அனுபவத்துக்குள் போவோம். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். ஒரு 3 நிமிடங்கள், ஒரு 2-3 நிமிடங்கள் எல்லாரும் கூட ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருக்கு நாவை ஒப்பு கொடுங்கள். அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் ஒரு பெரிய சமாதானம். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு வேண்டிக் கொள்வதற்கு அறியாதிருக்கிற நேரத்தில், இந்த நேரத்தில் உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய காரியங்களுக்காக ஆவியானவர் நம்மை கொண்டே, உங்க நாவை கொண்டே, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய உதடை கொண்டே, உங்க நாவை கொண்டே, உங்க வாய்ஸை கொண்டே, உங்க தொண்டையை கொண்டே இந்த நேரத்தில் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ண போகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ரீகா பாத்தா டாரா ஷாக்கா பாரா தாடா ரிகா மாதா லாகா ராபா தாடாரா ஷாக்கா ராமா தீதா லாகா ராபா ரேகே மேனே தியாந்தோட ருஷி கரபா ரேகே மேனா தீதா ராபா லாகடாரா ஹத்தனா ஷாக்கா ராபே தீதா லாகரபா லபா ரேகே மேனே தியாத்தோட ருஷி கரபா ரேகே மேனா தியாந்தோட ரிகா மானா தாடா ராபா ஷாக்கா ராபா ரேகே மேனே தியாத்தோட ரோபோ ரேகே மேனே தியாந்தோட ருஷி கரபா ரேகே மானா தாடா ராபா ஷாக்கா ராபா ரிகா பதானா கரபா. 2 கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் ரீகாபா தாலாரா ஷக்கரபா ரேகே மேதே டேடே கபரபா. ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மாற்றம் நடக்கிறது. பலவீனங்களை எடுத்து போடுகிறார், பலனை கொடுக்கிறார், துக்கத்தை எடுத்து போடுகிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க, அந்நிய பாஷையிலே ஜெபிங்க. ரீகாபா தாலாரா கபா ரேகே மேதே கடரபா ரேகாபா தாலா கரபோ ரேகதா கனமத கரபலபோ ரீகாபா தாடாரா ஷக்கரா ரேகே மேத்தே லோரோபோ லோகோரோபோ. உங்களுக்கு விரோதமான கோட்டைகள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. மாற்றம் நடக்கிறது, பலவீனம் மாறுகிறது, பலன் உண்டாகிறது, வியாதி மறைகிறது, சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்கள் துக்கம், உங்கள் சஞ்சலம், உங்கள் சோர்வு, உங்கள் பலவீனம், உங்கள் அவிசுவாசம், உங்கள் சந்தேகம், உங்கள் பயம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ரீகாபா தாலாரா ஷக்கரா மக்கரா பக்கரா
ரெகெபெதெலே கொரோபோ ரபா தடர சகரபதல ஹதன கமரபலப மாற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற்றப்படுவதாக. வியாதிகள் மறைவதாக. சுகம் உண்டாவதாக. பலவீனம் நீங்குவதாக. பலன் உண்டாவதாக. அல்லது சோர்வு நீங்குவதாக. உற்சாகம் உண்டாவதாக. வியாதி மறைவதாக. சுகம் உண்டாவதாக. வறுமை நீங்குவதாக. செழிப்பு உண்டாவதாக. கண்ணீர் மறைவதாக. களிப்பு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ரீ காபா தாதரா காபா தாடரோ ரெபெதெலே கெபெலே சிகரபா சோர்வுகள், அவிசுவாசங்கள், சந்தேகங்கள் வெளியேறுவதாக. தேவனுடைய ஆவியானவருடைய மகிமை வெளிப்படுவதாக. ரீ காபா தலா சகபா ரத கபரமா ரிகா மாத்தே லேரே ஷேகேரேபோ ருதனா மத்தடர சகரபல கரபா. ஓ, மாற்றப்படுகிற ஒரு நேரம். 2 கரங்களை வைத்து மாற்றிக்கொள்ளுங்க. இது மாற்றப்படுகிற ஒரு நேரம். உங்களுக்கு என்ன இருக்கிறதோ கர்த்தருடைய கரத்தில் கொடுங்க. கர்த்தர்கிட்ட கொடுங்க. இயேசு கிட்ட கொடுங்க. இயேசு அதை எடுத்துக்கொண்டு புதிதை தருகிறவர். பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கம்திரி சக்ரியா பரோ ரோத்தோரோ சேகே பாரத்யா தடரபா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, புதிதாக்குறதுக்காய் நன்றி. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஒவ்வொருடைய நாவிலிருந்து நீ விண்ணப்பம் செய்து பலவீனங்களை நீக்கி பலப்படுத்துகிறதுக்காய் நன்றி. கோரா சாதா பாரா தாதா ரபா சக்கரபா யந்தரமரபலபா மாற்றுகிறதுக்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மாற்றுகிறதுக்காய் நன்றி. நன்றி ஆவியானவரே, நீர் மாற்றுகிறதுக்காய் நன்றி. நீர் மாற்றுகிறதுக்காய் நன்றி. நீர் மாற்றுகிறதுக்காய் நன்றி. அவருடைய நாவை கொண்டே, அவருடைய உதடை கொண்டே, அவருடைய உள்ளத்தை கொண்டே, அவருடைய தொண்டையில் இருந்தே ஹalleluya அவருடைய காரியங்களை விண்ணப்பித்து மாற்றி கொண்டிருப்பதற்காய் நன்றி. காபியோ சகர காப்ராத்ரா ருத்ரா சந்திரே பிரியாத்ரு ஆர்மேத்ரியா புருஷேக்ரா பிராந்திரா ப்ரோ ரூத்ரடா ரஷாதரா பராபா ரந்திர சேக்ரியாந்திரு. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீங்க மகிமை அடைங்க. நீங்க மகிமை அடைங்க. நீங்க மகிமை அடைங்க. மகிமையான மாற்றத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்க. மகிமையான மாற்றத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்ததற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, மகிமையான மாற்றத்தை ஒவ்வொருவருக்கும் உண்டு பண்ணினதற்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே மாற்றங்கள் உண்டாக்கி கொண்டே இருப்பதாக. மாற்றங்கள் உண்டாக்கி கொண்டே இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் கொடுக்கிற எல்லா விதமான பலனுக்காய், நீர் கொடுக்கிற எல்லா நன்மைகளுக்காய், சுகத்திற்காய், ஆசீர்வாதத்திற்காய், சமாதானத்துக்காய், சந்தோஷத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.